கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக்கிட்ட வந்து சவுண்ட் இன்ஜினியர் வந்து தீபா பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. வந்து சோகமாக வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, நீ எப்படி பாடின, எல்லாரும் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. ஆமாக்கா, இந்த சிதம்பரம் இந்த மாதிரி கார்த்திக் சார் கூட வச்சு விளாண்டு என்னை பாட வச்சுட்டான் அப்படின்னோடனே, ஏற்கனவே கார்த்தி வந்து ரொம்ப கோவமாக இருக்கான். இப்போ போய் வந்து நீ வந்து பல்லவி நீ தானே தெரிஞ்சுன்னா இன்னும் மோசமாயிடும். முதல்ல வந்து பல்லவி நல்லவன்னு சொல்லி பேசி கார்த்தியை வந்து சாந்தப்படுத்து, நீ போ ரூமுக்கு முதல்ல போ அப்படின்னு சொன்னோன்னே ரூமுக்கு அனுப்பி விட்றாங்க. கார்த்தி வந்து ரொம்ப அப்செட்டில் ரூமில் உட்காந்துருக்கப்ப, கார்த்திக் சார், நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த பொண்ணு பல்லவி வந்து உங்களை மீறி வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, எப்போதும் உங்கள் இன்ட்யூஷன் வந்து தப்பாகாதுன்னு சொல்லுவீங்களே, இப்போ என்ன நினைக்கிது உங்கள் இன்ட்யூஷன் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க வந்து இப்படி துரோகம் செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்படி ஏமாத்துறதுக்கு அவங்க வந்து சிதம்பரம் வந்து என்ன தான் பேசி மிரட்டி இருந்தால் ஒரு வேளை அப்படின்னு தீபா வந்து ஒரு வழியாக நைஸாக சொல்கிறாங்க. அவர் என்ன வேணாலும் மிரட்டி இருக்கட்டுங்க. அப்படி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மெசேஜோ ஒரு தடவை அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் புரிஞ்சுக்கிட்டு வேறு யாரையாவது வச்சு அக்ரிமெண்ட் பார்த்துருப்பேன். இல்லை, அவங்க வந்து யாரை வேணாலும் நம்ம மன்னிக்கலாங்க. நமக்கு வந்து துரோகம் செய்கிறவங்கள மட்டும், பொய் சொல்கிறவங்கள மட்டும் மன்னிக்கவே கூடாதுன்னு கார்த்தி மறுபடியும் சொன்னோன்னே என் மனசே விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா வந்து தவிச்சு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, எவ்வளோ சொல்லியும் கார்த்திக் சார் சிதம்பரத்தை பற்றி லைட்டாக சொல்லி கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, அந்தளவு ஸ்லோகமாக இருக்கார், எப்படி சாந்தப்படுத்துறதுன்னே தெரியலையே அப்படின்னோடனே, அடுத்த நாள் காலையில் வந்து ரூமில் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. கரெக்டாக வந்து ராஜா வந்து மாப்பிள்ள, நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, சவுண்ட் இன்ஜினியர் ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல, சாட்டர்டே வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு ப்ரோக்ராம் கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில அப்படின்னோடனே, வேற ஆளாக வச்சு எடுத்துடலாமா? அட உட்கார்றானி, இப்போ வேற ஆளை வச்சு எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ பல்லவி வாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல ஸ்பெசிஃபிக்காக, அதனால தான் வந்து சிதம்பரம் வேற ஆளை வச்சு பாட தெரியாதானே, அதனால தான் சிதம்பரம் வந்து கரெக்டாக பல்லவியை பிடிச்சி பாட வச்சுருக்காங்க. ஆனால் இப்படி துரோகம் செய்வாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல இல்லை அப்படின்னோடனே, பல்லவிக்கு வேணால் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் தேவை கிடையாதா, அப்படிப்பட்ட பாட்டும் வேணாம், அந்த இதுவும் வேணாம், அந்த கேன்சல் பண்ணி விட்டுறலாம், எதுவாக இருந்தாலும் என்ன கொஞ்சம் அசிங்கமாக போனால் போயிட்டு போகுது அப்படின்னு கார்த்தி ஃபீல் பண்ணுறப்ப, கரெக்டாக பல்லவி கண்டினியூவாக தீபா வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோனை கார்த்தி கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராஜா ஒரு தடவை எடுத்து பேசி ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா விட்டுறக்கூடாது அப்படின்னோன்னா, என் ஃபோனை கார்த்தி கோவமாக எடுத்துகிட்டு, ஒரு தடவை வந்து ஃபோனை கட் பண்ணால் பேச விருப்பம் இல்லைன்னு கூடவா தெரியாது, தேவையில்லாமல் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. நான் சிதம்பரத்தை கூட மன்னிச்சிருவேன், அவன் வந்து நேருக்கு நேராக எதிர்த்து நின்று மோதி ஜெயித்தவன், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் முதுகில் குத்துனவங்க, கடைசி வரைக்கும் பாட வர்றேன்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்களே, உங்கள்கிட்ட கேட்டு தானே நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணேன், அவ்வளோ நம்பிக்கை கொடுத்தீங்க. இப்போ வந்து இல்லை சார், நான் உங்களுக்காக தான் அப்படின்னு. சும்மா நிறுத்துங்க, உங்கள் கதையெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, தயவு செஞ்சு இனிமேல் ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காது, உங்களுக்கு எனக்கும் ஆன சம்மந்தமே கட்டாகி போச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஃபோனை வச்சிடுறாங்க. தீபா மறுபடியும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாசலில் நடந்து போயிட்டுருக்காங்க ரோட்டில். அப்போன்னு பார்த்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கார் வந்து லைட்டாக வந்து அவங்க பொண்ணு மேலே, குட்டி பொண்ணு மேலே லைட்டாக இடிச்சிடுது. இடித்தோடனே தீபா ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு தேவையான மருந்து, ஃபஸ்ட் எய்டு எல்லாம் கொடுத்துட்டு, மெடிசனுக்கு வாங்கி காசெல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னா பறக்க அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துடுறாங்க. வந்தோடனே கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, தீபா வந்து அங்கே இல்லை, இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து பல்லவி அவங்க பார்க்குறாங்க. வணக்கம், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு நன்றி சொல்லிட்டு, இந்த பொண்ணுக்கு ஏதாவது காசு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவர் சிதம்பரம் சவுண்ட் இன்ஜினியர் ஆச்சு, சரி வேணாம், பரவாயில்ல சார், உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப பாவமா, இந்த பொண்ணை தான் மிரட்டி வந்து சிதம்பரம் பாட வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கேன், இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னோடனே, சரி நான் வந்து இதை வந்து கார்த்திக் சார் அபிராமி அவங்க கம்பெனிக்கு போய் வந்து ஆடியோ கம்பெனியில் போய் நான் அவர்கிட்ட பார்த்து நேரில் சொல்லிடுறேன், அப்போ தான் அந்த பொண்ணுக்கு செய்கிற நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கார்த்தியை பார்த்தோன்னா, சார் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து சிதம்பரம் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. சரி உட்காருங்க அப்படின்னு சோபாவில் உட்கார சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், இல்லை நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்டுறாப்புல கார்த்தி. இல்லை சார், உங்களுக்கு பல்லவியை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்,
நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல வர்றாப்புல கார்த்தி. ஒரு நிமிஷம் இருங்க சார், புரியுது, நான் சிதம்பரத்தை அடுத்த பிளான் பண்ணி வந்திருப்பேன்னு நினைக்காதீங்க. அந்த பல்லவி பொண்ணுங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க வந்து எதுக்காக சிதம்பரம் கம்பெனிக்கு பாடினாங்க தெரியுமா? உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காகவா? அதுக்காக தான் பாடியிருக்காங்கன்னு சொல்கிறோன்னே, என்னது என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க பாடியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம், சிதம்பரம் வந்து அந்த பொண்ணை என்னென்னலாம் மிரட்டி தவிக்க விட்டு பாட வச்சாரு தெரியுமா சார் அப்படின்னோடனே, நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரெசார்ட்டில் வந்து நீங்கள் போட்டில் போயிட்டு இருந்தீங்கல்ல, அந்த போட்டில் போயிட்டு இருந்தப்போ பக்கத்தில் உள்ள ஆள் வந்து உங்களை வந்து மிரட்டிட்டு, அதுக்கப்புறம் கார்த்தி வந்து கரைக்கு வரணுன்னா நீங்கள் வந்து எனக்கு பாடணும்னு மிரட்டி பாட வச்சாப்புல. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்து கடைசி நேரத்தில் இந்த பாவத்தெல்லாம் வந்து நீ வந்து சிதம்பரம் சாமி கண்டிப்பாக உனக்கு தண்டனை கொடுப்பாப்புலன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போச்சு சார். அந்த பொண்ணு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்பிக்கை துரோகிலாம் இல்லை சார். அந்த பொண்ணு உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு கொடுத்த வந்து வாக்கை மீறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க. கார்த்தி வந்து தீபாவை